அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதில் மணிக்கூடைங்க போட்டிருக்கிறேன். இது எல்லாமே ஒரே அளவு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாதிரி போட்டிருப்பேன். 2 கலரில் போட்டிருப்பேன். இதில் ஒரு 5 விதமான ஹேண்டில் போட்டிருப்பேன். அது ஒவ்வொன்றத்தையும் பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இது ப்ளூவு, நல்ல டார்க் ப்ளூ, மைல் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர்ஸு. இந்த ஒயிட்டு எல்லா கூடையிலையும் ஒயிட் மிங்கல் பண்ணி போட்டிருப்பேன். இதில் பாருங்கள், ரெண்டு அளவாக 2 கலர்ஸ் போட்டிருப்பேன். ஒன்று ஒயிட்டு கலரில் அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குது கூட அப்படின்றதுக்காக போட்டிருப்பேன். ஆனால் பீட்ஸ் எல்லாமே எல்லா பேக்ஸுக்குமே ஒயிட்டு பீட்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இதில் பாருங்கள், இது ஒரு ஹேண்டிலு. எல்லாம் 5 கூடைக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். 5 விதமான கைப்பிடி போட்டிருக்குறேன். இது ஜிக்ஸாக் மாடல். இதில் நல்லாயிருக்கும். இது என்ன சொல்கிறதுனா, நமக்கு கையெல்லாம் வலிக்காது. அதுக்காக இந்த மாதிரி மாடல் நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சோம்னாலையும் நல்லாயிருக்கும். ஹேண்டில்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இது ஜிக்ஸாக் மாடல் ஹேண்டிலு. இது டாட்ஸ் ஹேண்டில் போட்டிருக்குறேன். பாருங்கள், டாட்ஸ் ஹேண்டில் போட்டிருக்குறேன். எல்லா கூடையுமே ஒரே அளவு தாங்க. நான் இதனுடைய அளவுகள் அப்புறமா சொல்கிறேன். வீடியோஸ் பண்ணாமல் பாருங்கள். இது 2 ஒயர் கைப்பிடி. ஆனால் 2 ஒயர் கைப்பிடினா பாருங்கள், இது எப்படி போட்டிருக்குறேன்னு பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி போட்டிருப்பேன். அது கவுத்து போட்டு செஞ்சோம்னா நல்லா வரும். இந்த மாதிரி கிட்ட வாக்கில் வரும். ஒன்று மேலே ஒன்று வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் லூஸாகாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம டைட் பண்ண வேண்டியதே கிடையாது. போடும்போது அப்படியே பின்னின்னு வரலாம். அது இந்த மாதிரி போட்டோம்னா அப்படியே பின்னல் வரும். எனக்கு இந்த டுட்டோரியல் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு குட்டி பசங்க, ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க. அவங்க சேட்டைங்க ரொம்ப பண்ணுவாங்க. நான் நைட்டில் தான் பேக்ஸ் போடுவேன். பகல்லலாம் வேறு வேலை செய்கிறாங்க. அதனால் அந்நேரத்துக்கு இவங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களா, அதனால் என்னால் டுட்டோரியல் போட முடியல. கூடிய சீக்கிரம் நான் டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறேன். இது 2 ஒயரில் போட்டிருக்க கைப்பிடி. இது பாருங்கள், ஃபோக்ஸ் மாடல் கைப்பிடி போட்டிருக்கிறேன். இதில் 3 ஒயர் போட்டிருப்பேன். 3 ஒயர் ஹேண்டில். இது 2 வயலட்டு, ஒன்று ஒயிட் போட்டிருக்கிறேன். இது ஃபோக்ஸ் மாடலு. இது பாருங்கள், இது அரும்பு கைப்பிடி போட்டிருக்கிறேன். பாருங்கள், இது பாருங்கள், அரும்பு கைப்பிடி போட்டிருக்கிறேன். இது ஒரு சிலரெல்லாம் தென்னை மர கைப்பிடின்னுவாங்க. நாங்கள்லாம் அப்போ இது அரும்பு கைப்பிடின்னு தான் சொல்லுவோம். அது போட்டிருக்கிறேன். இது 5 கூடையும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்கிறேன். இன்னொரு 5 கூட வேறு விதமாக ஹேண்டில் போட்டு வீடியோஸ் போடுறேன். இது இப்போ நான் அளவுகள் சொல்கிறேன். பாருங்கள், இது பேட்டர்ன் மாறாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா பேட்டர்ன் மாறாமல் வரும். இது நீளம் 24 வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் ஒயிட்டு, இந்த பக்கம் ஒயிட்டு, அந்த மாதிரி போட்டிருப்பேன். அகலம் 12 வச்சுருப்பேன். 24 நீளம், அகலம் 12. உயரம் இது பாருங்கள், 4 வரிசை போட்டுட்டு பீட்ஸ் நமக்கு தேவை எவ்வளவோ. நான் 16 பீட்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த பேக்ஸ்லலாம். இதில் 14 கோர்த்துருப்பேன். கோர்த்துட்டு இது அவங்க இப்படி கேட்டாங்க. எப்படின்னா, இந்த 3 வரிசை இதை பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் குறைவாக கோத்தோம்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். ஹேண்டில் போடவும் நல்லாயிருக்கும். நமக்கு நல்லாவும் இருக்குது பேக்ஸுங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா பீட்ஸ்லையும் இதெல்லாம் கூடலாம் 16 மணி கோர்த்துருப்பேன். இதில் மட்டும் 14 மணி கோர்த்துருப்பேன். அளவுகள் எல்லாம் ஒரே அளவுகள் தான்மா. அளவுகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா நம்ம சன் பிராண்ட் ஒயரில் நான் போட்டிருக்கிறேன்னா 8.25 வச்சோம்னா இந்த அளவுக்கு வரும். உள்ளே பாருங்கள், நல்லா சுருற அளவுக்கு இருக்கும். உள்ளே சுருற அளவுக்கு இருக்கும் ஒயர்ஸு. 8.25 வச்சிங்கன்னா சன் பிராண்டில். அடுத்த ஒயர் எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. நான் அதில் தான் பின்னியிருக்கிறேன். நம்ம இது மாதிரி பின்னினோம்னா நமக்கு உள்ளர நல்லா சொருகவும் நல்லா வருது. உள்ளே குச்சியும் சொருவிருக்கிறேன். எல்லா பேக்ஸுக்கும் குச்சி சொருவி போட்டிருக்கிறேன். இதுக்கு இன்னும் பட்டன் அடிக்கலை. அடித்து கொடுக்கும்போது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு
வச்சுருக்கிறேன். அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஹேண்டில் எல்லாம் ஒவ்வொன்றும் விதமாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து மேலே போடுற ஒயர்ஸ் மட்டும்தான், உள்ளே இருக்கிற ஒயர்ஸ் வந்து அளவு எடுத்து நம்ம போட்டுட்டு மேலே ஒரே ஒயரில் பின்னுறது தான் இதெல்லாம். இதுக்கு வந்து நமக்கு அளவுகள் மேல் ஒயர் தேவையில்லை. இதுக்கு வந்து 2 பாகம் எடுத்துக்கணுமா, உள்ளே வச்சுறதுக்கு மேலே 2 பாகம் எடுத்தாவே போதும். நீங்கள் 2 1/4 2 1/2 பங்கெல்லாம் எடுத்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடுது. 2 பாகம் எடுத்தோம்னாவே சரியாக போயிடும். இதுக்கும் சிங்கிள் ஒயர் தான். இது வந்து நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஹேண்டிலு. நம்ம இதை வந்து ஒரே பக்கம் திருப்பி போட்டுருவோம். இதை 2 சைடு நம்ம திருப்பிட்டு போட்டோம்னா இந்த மாதிரி வரும் பின்னல். இது ரொம்ப அழகாக இருக்கும் பின்னல். நமக்கு கையில் மாட்டிக்க கூட நல்லாயிருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். இந்த பேக்ஸ்னால் நம்ம கையில் நம்ம இந்தாண்ட மாட்டினோம்னா நம்ம எலும்பெல்லாம் வலிக்கும். இது வெயிட் தாங்கும், இதுவும் வெயிட் தாங்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். இது 5 கூடையும் வந்து ஹேண்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஹேண்டில் பிடிச்சிருக்குது, எந்த கூடை கலர்ஸ் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.